என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அதை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹெல்ப்பும் தேவைப்படுது. அதனால அந்த வீடியோவே பண்ணுறேன். ஒரு குட்டி பையன், அவனுக்கு வந்து 16 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். பையன் தோற்றத்தை பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையனாக தான் இருப்பான். அவனுக்கு வந்து 2 கிட்னியுமே வந்து மாற்றணும். 2 கிட்னியுமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது வந்து அவன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆஸ்பத்திரிக்கு வாரம் போய்கிட்டு இருக்கான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து கிட்னி வந்து மாற்றணும், 2 கிட்னியுமே மாற்றணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கொடுங்கன்னு சொல்லி டாக்டர் கேட்கும்போது அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஆனால் அவங்க அம்மா கொடுக்கலாம், கொடுத்தா அவனை பார்த்துக்க முடியாது. கிட்னியை கொடுத்துட்டா அவங்களால உடம்பு லெவலில் வீக் ஆயிடுவாங்க, அவனை பார்த்துக்க முடியாது. அதனால வந்து வெளியே ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு இன்னைக்கு போகிறாங்க. அந்த பையன் வந்து என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கான். பார்த்துட்டு கரெக்டாக என் பிறந்தநாள் அன்னைக்கு வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காங்க. இந்த மாதிரி விஜய் என்ன பிறந்தநாள் நான் போகணும்னு சொல்லி கிளம்பும்போது மூச்சுத்திணறல் ஆயிருக்கு. மூச்சுத்திணறல் ஆனோடனே வந்து கோல்பட்டி ஜிஹெச்சில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக டிசம்பர் 16ஆம் தேதி மத்தியானம் போல். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கால் பண்ணாங்க, அவங்க பிறந்தநாளுக்காண்டி கிளம்பி வந்தோம், இந்த மாதிரி தம்பிக்கு ஆயிடுச்சு, அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க, அவன் வந்து அழுகிறான், அவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் ரெஸ்ட் எடுக்கட்டும்க்கா, குணமானதுக்கப்புறம் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது டிசம்பர் 17 அடுத்த நாள் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி என்னை பார்க்க வரும்போது அந்த பையனுக்கு இந்த மாதிரி நடந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டான். கடைக்கு வந்து டிசம்பர் 17 வந்தாங்க. அவனை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. 2 கிட்னியுமே இல்லை, மாற்றணும் அப்படின்னு அந்த சிச்சுவேஷனில் ரொம்ப ஒரு மாதிரியா ரொம்ப சோர்வாக இருந்தபோது இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். கிட்னி வந்து எங்கே கிடைக்கும்னு மட்டும் கண்டிப்பாக எனக்கு வந்து என் நம்பருக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்கள். எந்த இடத்துல அப்ளை பண்ணால் ப்ராப்பராக வந்து கிடைக்கும். ஏன்னா அவங்க மதுரையில் அப்ளை பண்ண போகிறாங்க, அங்கே கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில. எங்கே அப்ளை பண்ணால் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். அந்த பையனோட ஃபோட்டோ போடுறேன், அந்த பையனோட எடுத்த வீடியோவும் இருக்குது. என் ஐடியில் வந்து நான் வீடியோ போட்டு விட்றேன் பாருங்கள். இப்போதைக்கு வந்து என் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னை பார்க்க வந்த பையன் இந்த மாதிரி ஆகி ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆனால் அடுத்த நாள் வரும்போது இந்த மாதிரி 2 கிட்னியுமே பிரச்சனைன்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கிட்னி எங்கே கிடைக்கும் அது மட்டும் எனக்கு சொல்லுங்கள். நான் அவங்க அம்மாட்ட நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.